வேற நபர்கள் உள்ள பூந்து ஏதாவது செஞ்சிருக்கலாம். ஆனா அதை காரணமா வச்சுட்டு இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்துல லத்திச்சார்ஜ் செஞ்சா அங்க இருக்க மக்கள் பதட்டம் அடைவாங்களா மாட்டாங்களா? இதனாலேயே தானே அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இந்த உயிர்கள் எல்லாமே பறி போயிருக்கு. இவ்வளவு கூட்டம் கூடும், இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சும் தெரியாம வாயை மூடிட்டு இருந்திருக்கு உளவுத்துறை. இதுக்கெல்லாம் யார் காரணம்? அப்போ உளவுத்துறையும் காவல்துறையும் தமிழக அரசும் தானே காரணம். இந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது எந்த கட்சியின் கூட்டமா இருந்தாலும் காவல்துறைக்கு ஒரு பொறுப்பு இருக்கு இல்லையா? அவங்க பாதுகாப்பு கொடுக்கணும் இல்லையா? போதிய பாதுகாப்பு வசதிகளை செய்யணும் இல்லையா? ஏன் செய்யல? ஏன் தவறுனீங்க? ஏன் தமிழக அரசு இதை இவ்வளவு மெத்தன போக்கோட கையாண்டாங்க? இதற்கான காரணங்கள் என்ன? அப்போ இது மாதிரி ஒரு அசம்பாவிதம் இந்த கூட்டத்தில் நடக்கணும்னு சொல்லி இந்த தமிழக அரசு காத்துட்டு இருந்ததா? அதுதான் உங்களோட எண்ணமா இருந்துச்சா? இதற்கான முழு பாதுகாப்பையும் தமிழக அரசும் காவல்துறையும் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் இதை தமிழக அரசு செய்ய மறுத்துவிட்டது, தவறிவிட்டது. அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே சொல்றாங்க, காவல்துறையே இல்ல இங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் பக்கம் தான் இருந்திருக்காங்க. ஆனா காவல்துறை சார்பா இப்ப சொல்றது என்னன்னா கிட்டத்தட்ட 500 பேர் இருந்தாங்கன்னு. அந்த 500 பேர் எப்ப வந்தாங்க? இந்த அசம்பாவிதங்கள் நடந்து இந்த மாதிரி ஒரு பிம்பங்கள் உருவாக்கப்பட்டு இந்த மாதிரி ஒரு சதி செயல் நடத்தப்பட்டு அதுக்கப்புறம் அந்த கூட்டத்தை அங்க இருந்து அடிச்சு துரத்துறதுக்காக 500 பேர் வந்தாங்கன்னு என்ன சொல்லலாம். ஆனா இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் ஒரு போதிய பாதுகாப்பு நெறிமுறைகளை ஏற்படுத்துறதுக்கும் அங்க காவல்துறை இருந்துச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா ஏற்கனவே மாநாட்டுல நான் கலந்துகிட்டப்போ அங்க காவல்துறை என்ன பண்ணாங்க அப்படின்றத என் கண்ணால நான் பார்த்திருக்கேன். அங்க அத்தனை லட்சக்கணக்கான மக்கள் கூடி இருக்காங்க. அங்க அவ்வளவு ஒரு கூட்ட நெரிசல் ஏற்படுது. ஆனா அது எல்லாத்தையுமே காவல்துறை வெறும் கண்ணால பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு மட்டும் தான் நின்னாங்களே தவிர அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தவோ நெறிமுறைப்படுத்தவோ முயற்சி பண்ணல. சோ அதையே தான் இங்கேயும் கரூர்லயும் செஞ்சிருக்காங்க.